ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ட்ரேடில் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணுறத ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் கத்தியை விட கூர்மையாக நம்மளை பாதிக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மன உளைச்சலும் சரிங்களா லாஸும் கட்டாயமாக இருக்கும். அதனால் இதை கவனத்தில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்கள்கிட்ட மணி கம்மியாக இருக்கா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட மணி அதிகமாக இருக்கா, சேஃப்டி மெஷர்ஸை எடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஒரு பாயிண்ட் இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறத நீங்கள் உள்ளே ட்ரேடு எடுத்தால் மட்டும்தான் அது ஒருக்குள்ளே புரிதலுக்குள்ளேயே போக முடியும். இன்றைக்கி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜியும் கூட சரிங்களா. லாங் ஸ்ட்ராங்கிள் இஸ் அன் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி that involves simultaneously buy and out of the money, call option and an OTM put option on the same underlying asset with the same expiration date with different strike price. இந்த இடத்துல மட்டும்தான் நிறைய இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேமாக எடுக்க சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல எப்படி ரிவார்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிறேன். இட் இஸ் a நியூட்ரல் strategy that profit from the significant price move in the either direction, making its ideal when you expect high volatility but are unsure of the direction. The maximum loss is limited to the total premium paid for both option, while profit potential is theoretically unlimited. அதாவது எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இது உங்களுக்கு சொல்லும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் சரிங்களா. ப்ராஃபிட் அன்லிமிட்டடாக இருக்குது, அதில் எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய ப்ரிடிக்ஷன், அதாவது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு மூமெண்ட் நல்லா நடக்க போகுது சரிங்களா. அது 1000 பாயிண்ட் மேலே போகுதோ 1000 பாயிண்ட் கீழே இறங்க போகுதோ அப்படிங்கிறது தெரியுது. பட் அது அன்ஷூராக உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லும். ஸோ நான் ஆக்சுவலாக 2 ஆக்ஷன் எடுக்கிறேன். 2 ஆக்ஷனுமே என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் தான் காலையும் பை பண்ணுறேன், புட்டையும் பை பண்ணுறேன் சரிங்களா. இதில் ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறேன் சரிங்களா. என்னுடைய ஆப்ஷன் செயினோட சார்ட் நெஃப்டிக்குள்ளே தான் பார்க்குறேன் சரிங்களா. இதில் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குது, இப்போ 9 ருபீஸ் நீங்கள் இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜ் சைஸ் அதாவது 75 தான் இருக்கும் இதில் சரிங்களா. ஒரு 750 ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைடு என்ன பண்ணிடலாம், அவுட் ஆஃப் த மணியில் பை பண்ணிடலாம். கொஞ்சம் நான் க்ளோஸ் டு த ஹார்ட் மாதிரி பக்கத்தில் போகிறேன். ஸோ இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 26,000 இந்த ஸ்ட்ரைக்கை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரிங்களா. இதனுடைய ப்ரீமியம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 இருக்குது. ஸோ நான் 26,000 கால் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதை விட கம்மியாகவும் எடுத்துக்கலாம், அதிகமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நான் மார்க்கெட் மேலே போகுது அப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற அசம்ஷன் எனக்கு இருக்குது சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 75 அப்படிங்கிற ப்ரீமியமை நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. நான் இதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணியில், அதாவது புட் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணியில் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதை விட கம்மியான மார்க்கெட் மேலே போகுது. அப்போ கால் தான் என்ன ஆகும், மேலே போகும். அப்போ புட்டு என்ன ஆகும், கீழே இறங்கும். என்னோடய ப்ரிடிக்ஷன் ஒரு சைடு நான் ஒரு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அவுட் ஆஃப் த மணியில் 25,800 சரிங்களா. இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 46 ரூபாயில் இருக்குது சரிங்களா. 45ன்னு எடுத்துப்போம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 பாயிண்ட் பக்கம் டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட்டில் ஆட் பண்ணுறேன். இதை வாங்குறதுக்கு எனக்கு வெறும் 9,165 ரூபா இருந்தால் எனக்கு போதும் சரிங்களா. நான் பை தான் எடுக்கிறேன். அப்போ 10,000 ரூபா தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன். மார்க்கெட்டில் எப்போதுமே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே உங்களுடைய ப்ரிடிக்ஷன் தான். நான் கிளாஸ் எடுக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற விஷயம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாலும் சரிங்களா, ப்ரிடிக்ஷன் அப்படின்னு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். நீங்கள் என்ன தான் நம்ம இன்றைக்கி நல்லா தமிழ் வாசித்தாலும் சரி, இங்கிலீஷ் வாசித்தாலும் சரி, ஆனால் ஆனாவனா ஏபிசிடி தான் பேஸ் சரிங்களா. அது இல்லாமல் இன்னும் நம்மளால் வாசிக்க முடியாது. அந்த பேஸ் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை ப்ராப்பராக வரைய கற்றுக்கங்க சரிங்களா. ஸோ எங்கே கட் ஆகும், எந்த இடத்துல ப்ராஃபிட் உங்களால் நல்லா மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்லா இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு புரிதல் வந்துடும்.
இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போக போகுது சரிங்களா. இங்கேருந்து இந்த இடத்துல எனக்கு என்னென்னா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல வரும்போது அதாவது இப்போது இது அப் ட்ரெண்டாக இருக்குது. இந்த சமயத்தில் எனக்கு என்னவா தோணும் அப்படின்னா மேலே போக போகுது. ஏன்னா இது சப்போர்ட் நான் எடுத்துட்டேன். இது சப்போர்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிற சிந்தனை அறிவு எனக்கு இருக்குது சரிங்களா. நல்லா நான் கணிச்சிட்டேன். ஆனால் இருந்தாலும் கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், புட்டையும் பை பண்ணி வைக்கிறோம். இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் மேலே போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 75 சரிங்களா. இது ப்ரீமியம். இது நான் காலை என்ன பண்ணியிருக்கேன், பை பண்ணியிருக்கேன் புட் சரிங்களா. இங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா 45 என்ன பண்ணியிருக்கேன், பை பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும்போது இங்கே இருந்து என்ன ஆகும் அப்படின்னா 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா இங்கே இருந்து இது என்ன ஆகும், 500 பாயிண்ட் மேலே ஏறிச்சு அப்படின்னா 575 என்ன ஆயிரும், இது மாறிடும் சரிங்களா. இது என்ன ஆகும், ஜீரோவில் போய் நிற்கிங்க, மைனஸில் போகாது ரைட்டா. அதனால் இங்கே 0 ஆயிரும். ஸோ என் ரிஸ்க் ரிவார்டை என்னால் கால்குலேட் பண்ண முடியும். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை உங்களால் மேக் பண்ண முடியும் சரிங்களா. இது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சரிங்களா. கீழே சரியும் போது புட்டு மேலே போகும். அப்போ என்ன பண்ணுங்கள், புட்டோட ப்ரீமியமை கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல என்ன ஆகுனா சின்னதாக நீங்கள் நினச்ச மாதிரி இந்த ப்ரிடிக்ஷன் மிஸ் ஆயிடுச்சு, கீழே இறங்கிச்சு அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் மேலே போகும். இது 75லேருந்து இது 45 வந்துடும் சரிங்களா. இது 75க்கு போயிடும் சரிங்களா. பிரேக் ஈவன் பாயிண்ட் நியூட்ரலாக ஆயிரும். நமக்கு எடுத்ததில் எந்த லாஸும் வராது. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடணும். உங்கள் ப்ரிடிக்ஷன் தப்பாகும் பட்சத்தில், சரியாகும் பட்சத்தில் அன்லிமிட்டடாக உங்களால் ப்ராஃபிட்டை மேக் பண்ணும். உங்களுக்கு இது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.